ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 50 USDயில் ஒரு ட்ரேட், சிங்கிள் ட்ரேட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியில் போகிறோம். ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி வந்து ரொம்ப வாலடைலாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னு சொன்னால், ஒரு 50 USDக்கு ஒரு ட்ரேடை ப்ளேஸ் பண்ணிட்டு வெளில போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் 1 மினிட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஓகே, ஸோ USD/BRL ஓகே நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். 5 மினிட்ஸ் இருக்க செக் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஒரு ட்ரேட் தான். ஓகே, ஸோ மார்க்கெட் இப்போ அப் ட்ரெண்ட் நோக்கி போயிட்டுருக்கு. எனக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்க மார்க்கெட்டோட செலக்ட் பண்ணிக்கிறேன். 150 USD போடுறோம் இல்லையா? ஓகே ஓகே எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஸோ இதெல்லாம் எனக்கு மார்க்கெட் செலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோன்னா ரொம்ப பொறுமையாக அந்த மார்க்கெட்டை செலக்ட் பண்ணும். ஓகே, இந்த மார்க்கெட் கொஞ்சம் எனக்கு பெட்டராக இருக்குது. ஸோ நான் வந்து 1 மினிட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மார்க்கெட்டோட லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் பேரலல் சேனல் எடுத்துக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அதனால் இதை கவனிச்சுக்கணும். எஸ், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்குன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கு. சரி, ஓகே, இப்போ தான் 5 மினிட்ஸில் பார்க்கலாம். ஓகே, 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் டபுள் ரிஜெக்ஷன் அட் த சேம் டைம். யாரையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேக் பண்ணலை. ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே இருக்குது. ஓகே, இது ரெசிஸ்டன்ட் நம்ம எடுத்துக்கலாம். அண்டு இந்த இடத்துக்குள்ளே என்ன மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் டேட் ரேஞ்ச் ஒன்று எடுத்து இந்த லெவலை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்த மார்க் பண்ணிப்போம். ஓகே, நான் 5 மினிட்ஸ் 1 மினிட் மாற்றிக்கிறேன். ஓகே, மார்க்கெட் வந்து நியூ ஹை நியூ லோக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அண்டு உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் க்ரியேட் ஆகுது. ஸோ டேட் ரேஞ்ச் போட்டு இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ நான் அதை கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ரெட் கலர். ஓகே, ஸோ கரெக்டாக வந்துட்டாங்க. நமக்கு தெரியும் இந்த இடத்துல பையஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீழே போனோன்னே நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஏன்னா நியூ லோ வந்திருக்கு, பட் எக்ஸாக்டாக இந்த பாயிண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பாருங்கள், பையஸ் வராங்க. வெயிட் பண்ணுவோம். இந்த லெவலில் இன்னும் பிரேக் பண்ணல. ஸோ அதனால் பையஸ் வருவாங்க. எஸ், வராங்க. அதே மாதிரி ட்ரெண்ட் லைனோட எடுத்துப்போம். ஸோ நர்வஸ் ஆகிட்டோன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். அந்த இடத்துல நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து ஓகே இன்னும் பிரேக் பண்ணல. இப்போ பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகே, I'm going to buy. ஸோ இந்த இடத்துல பையர் வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக் செல்லர்ஸ் இந்த இடத்துல. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த இடத்துல இருந்து ஒரு பையர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 5 செகண்ட் ஒர்க் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் எந்த மாதிரி ரன் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். 5 செகண்ட்ஸில் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது ரொம்ப கிரிட்டிக்கல். பட் அது பழகிட்டிங்கன்னா 5 செகண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த லெவல், இந்த கேண்டில் வந்து ஸ்ட்ராங் கேண்டிலால் பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் செல்லர் வந்திருக்கலாம். பட் இந்த லெவலில் வந்து இந்த கேண்டில் ரொம்ப வீக்கான ஒரு செல்லரால் வந்திருக்கு. அண்ட் வந்து இந்த கேண்டில் ரொம்ப வீக்கான கேண்டில். ஸோ அதனால் நம்ம இதை ஒரு பையர் ஜோன் எடுத்துகிட்டு நம்ம இந்த இடத்துல இந்த சிங்கிள் ட்ரேட் எடுத்திருக்கோம். ஓகே, பார்க்கலாம் ரிசல்ட் என்ன மாதிரி வருதுன்னு. ஓகே, எஸ், ப்ராஃபிட் $156. மொத்தமாக $50க்கு earn பண்ணியிருக்கோம். ஒரு சிங்கிள் ட்ரேட் தான் இது. இதுக்கு மேலே நம்ம ட்ரேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் ரொம்ப வாலடைலாக இருக்குது. இப்போ நீங்கள் இதில் என்ன கற்றுக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல வந்து பையர்ஸ் போகிறாங்க, ப்ளஸ் ப்ரெஷர் ஒன்று இருக்குது, ப்ளஸ் நிறைய தடவை ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. இந்த இடத்துல நியூ லோ வந்து இந்த நியூ லோ பிரேக் பண்ணாலுமே இந்த கேண்டில் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல பையர்ஸ் விட்டு மூவ் ஒன்று இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் பையர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சிம்பிளாக ஒரு பை ட்ரேட் எடுத்தோம், ப்ராஃபிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா?
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.